ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் துவையல் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 6 வரமிளகா எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன சைஸ் புளி அண்ட் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை கீறி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா எல்லாமே சேர்த்து நல்லா அந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் அந்த தேங்காயும் புளியும் சேர்க்கணும். அந்த கடாயில் உள்ள ஹீட்லேயே அந்த தேங்காயும் புளியும் வதங்கினா போதும். கேஸ் ஆன் பண்ணிகிட்டே வதக்கணும்னு இல்லை. பூண்டு போட்டு துவையல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே வந்து பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 4 to 5 பீசஸ் பூண்டு போட்டால் போதும். அதுவே நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். சாதம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அப்புறம் அந்த துவையல் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூட வந்து அப்பளம், வத்தல், அதுக்கப்புறம் கூட்டு, பொட்டேட்டோ ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைக்கும் போது வந்து மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு தேங்காயும் வரமிளகாவும் ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடணும். புளி, உப்பு, தேங்காய், வரமிளகா, பெருங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடணும். தேங்காய் நல்லா அரைஞ்சிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் போட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டால் போதும். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு இல்லை. துவையல் கொஞ்சம் குறப்பாக இருந்தாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டா அது சட்னி மாதிரி ஆகிடும். நல்லா குறப்பாக அரைச்சிங்கன்னா சாத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பாருங்கள், நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து பிக்கிள்ஸும் மசாலா பொடியும் வீட்டிலே தான் தயாரிக்கிறேன். நானே தான் பண்ணி கொடுக்குறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.